இங்க ஒருத்தன் லிப்ட்ல போலாம்னு ஏறுறான். அடுத்த ஃப்ளோர்ல குண்டா இருக்கிற 3 பேர் ஏறுறாங்க. அப்படியே 3வது ஃப்ளோர் போனா அங்கேயும் குண்டா இருக்கிறவங்க தான் ஏறுறாங்க. இவனும் பயந்துகிட்டே லிப்ட்ல எத்தனை பேர் போலாம்னு போட்டிருக்கத பாக்குறான். அதுல 12 பேர்னு போட்டிருக்கு. அப்படியே அடுத்த ஃப்ளோர் போனா அங்கேயும் குண்டா இருக்கிறவர் தான் லிப்ட்ல ஏறாரு. இப்ப இவன் நிக்க கூட முடியாம எல்லாரும் நெரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவன் மெதுவா போன் எடுத்து அங்க இருக்க ஒவ்வொருத்தரா பார்த்து அவங்க எவ்வளவு வெயிட்னு கெஸ் பண்ணி கால்குலேட்டர்ல கூட்டிட்டே இருக்கான். எல்லாரோட வெயிட்டையும் கூட்டி பார்த்தா 2001 வருது. லிப்ட்லயோ 2000 தான் வெயிட் இருக்கணும்னு போட்டிருக்கு. இவன் இதை பார்த்து பயந்துட்டு இருக்கும்போது 5வது ஃப்ளோர் போக வேண்டிய லிஃப்ட் வெயிட் தாங்க முடியாம கீழே வந்து 1வது ஃப்ளோருக்கு வந்துருது. அங்க இருக்க யாருமே அதை கண்டுக்கவே இல்ல. இவன் மட்டும் தான் அதை பார்த்து பயந்துட்டு இருக்கான். அப்ப லிஃப்ட் திரும்பவும் 5வது ஃப்ளோர் போகுது. அங்க உள்ள இருக்க ஒரு பையன் ஏறலாம்னு வர இவ்வளவு ஆளுங்களா இருக்கத பார்த்துட்டு அவன் அங்க இருந்து போயிடுறான். அவன் பின்னாடி பார்த்தா இன்னொரு குண்டானவர் லிஃப்ட்ல ஏறலாம்னு வர்றாரு. இவன் அவரை பார்த்து ஷாக் ஆயிட்டு நான் வெளியில போறேன்னு சொல்லிட்டு லிஃப்ட விட்டே வெளியில வந்துடுறான். இவனை எப்படியோ தப்பிச்சிட்டோம்னு சந்தோஷப்பட்டு பக்கத்து லிஃப்ட்ல போலாம்னு பாக்குறான். அங்க ஒல்லியா இருக்கிறவங்க தான் இருக்காங்க. இவனு ரொம்ப ஹாப்பியா அதுக்குள்ள போறான். அங்க லிஃப்ட் க்ளோஸ் ஆனதும் உள்ள இருக்க எல்லாருமே இரும ஆரம்பிச்சிடுறாங்க. இவனும் முகத்தெல்லாம் மூடிட்டு லிஃப்ட்ல இருக்கிறான். லிஃப்ட் 7வது ஃப்ளோர் வந்ததும் அங்க இருக்க எல்லாருமே வெளியில போறாங்க. பார்த்தா அந்த ஃப்ளோர் தான் பன்றி காய்ச்சலுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற இடம். இவன் கூட வந்த எல்லாருமே பன்றி காய்ச்சல் வந்தவங்க தான். அந்த நோய் பரவுங்கிறதால இவன் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு நிக்கிறான். இவனோ ஒரு பிரச்சனையில இருந்து தப்பிக்கலாம்னு பார்த்தா இன்னொரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டோமேன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டே போறான்.